இலை உன்னை கடத்தன மூஞ்சி ஞாபகம் இருக்கா உனக்கு? மறக்கவே மாட்டேன்னு நல்லா ஞாபகம் இருக்கு. அது அப்படியே ஒரு பேப்பர்ல வரைஞ்சு காட்டுவியா? கண்டிப்பா வரைஞ்சு தருவேன். அது போதும், அவனுங்களை அதை வச்சே நான் அடிச்சு விடுதேன். சரி இலை, எனக்கு டைம் ஆகுது. எல்லாரும் கோயில் எனக்காக காத்து கிடக்காவ. எதுவுமே நடக்காத மாதிரி நீ அங்க வரணும், சரியா? சரி. நானே வந்து உன்னை பள்ளிக்கூடத்துல இருந்து கூட்டு வந்தேன்னு சொன்னா போதும். வாங்க. அப்பா, எத்தனை தடவை போட்டாலும் அண்ணன் போனை எடுக்க மாட்டேங்குதுப்பா. எனக்கு என்னமோ இதுக்கப்புறம் அண்ணன் வரும்னு நம்பிக்கையே இல்லப்பா. இல்ல நிச்சயம் அண்ணன் வந்துடும். அது வாக்கு கொடுத்தா மாறாது. இருங்க பார்க்கலாம், அண்ணன் வந்துடும். கிழிச்சான். எசக்கி வளகாப்பு விஷயத்துல அவன் வாக்கு கொடுத்தும் வரலல்ல. கோயில் வரைக்கும் வந்துட்டு மாலை போடாம போயிருக்கான். இவன்லாம் ஒரு மனுஷனா? பரணி, எதுக்கு ஒரு தடவை அண்ணனை கால் பண்ணி பாருட்டு. ஆமாட்டி, எனக்கு ஒன்றும் புரியல. இப்ப எதுக்காக மாலை போட சண்முகம் சம்மதம் சொன்னாப்ல? இப்ப திடீர்னு யாருக்கிட்ட எதுவும் சொல்லாம போயிட்டாப்ல? தங்கச்சியை கூட்டு வர போனாப்ல. அண்ணன் இவ்வளவு கூட்டு வந்த சொல்லாம கொள்ளாம எங்கடா போயிட்டு வர? இல்லை, நான் மாலை போடும்போது என் தங்கச்சி கூட இருக்கணும்ல. ரத்னா இருக்கா, வீரா இருக்கா, அந்த மாதிரி இவ்வளவு இருந்தா தானே எனக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கும். அதனால தான் நானே போய் அவளை ஸ்கூல்ல இருந்து அழைச்சிட்டு வந்தேன்ல. ஏன்ன கனியை தான் கூட்டிட்டு வர போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாதான் என்ன? அண்ணே, இவ எதுக்குண்ணே இவ்வளவு கூட்டிட்டு வருவா? இம்பிட்டு லேட் பண்ண ஏல மாட பையல. இப்படி சொல்லாம கொள்ளாம போய் ஏல எங்க வயித்துல புளிய கிடைக்கிற? இப்பதான் பாலை நிறைச்சிட்டோம்ல, பரவென்ன நல்லா நிறைச்ச. எங்க ஐரங்க மாலை போடணும்ல, எங்க போடணும் சொல்லுங்க. மாமா, இவன் ஏதோ பெரிய பொய் சொல்றான். பொய்யா? கனிய கூட்டிட்டு வர போல மாமா. ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிட்டு வந்திருக்கா மாமா. ஆமால, உன் அப்பா வீட்டுக்கு போய் உன் அப்பனோட ஐஸ்வர்யத்தை எல்லாம் திருட்டு வந்தாப்புல. அதான் லேட்டா போச்சு. இல்லை, சும்மா நீ வேற ஏதாச்சும் கண்டதை போட்டு பேசிட்டு இருக்கு. இப்ப மாலை போட்டுக்கிடவா வேண்டாமா? ஏத்தா, நீ என்னத்தையாவது சொல்லி அவன் மனசை மாத்தி விட்டுறாத. முதல்ல அவனுக்கு மாலையை போட்டு விட்டுருவோம். வாங்க. ஆமாட்டு, நேரம் ஆயிட்டே போகுது. முதல்ல அண்ணனுக்கு மாலையை போட்டு விட்டுருவோம். நீ கனிய கூட்டிட்டு வரதுக்கு தான் போனல்ல? இல்லை, சத்தியமா சொல்லுதேன், நான் கனியை கூட்டு வரதுக்கு தான் போனேன். கோவில்ல வச்சு சத்தியம் பண்ணிருக்க, மறந்துடாத. வைகுண்ட சார்வாள், உலகம் முழுக்க சுத்தி பிரசன்ட் சார்வாள் வந்தாச்சு. டைம் முடிகிறதுக்குள்ள மாலையை போட்டு விட்டுறலாம். ஆமா சாமி, சீக்கிரம் பண்ணிடலாம். இல்ல வாழ இல்ல உடம்புடி மறுபடியும் எங்கேயாவது ஓடி போயிட போறான். அவன் கையை நல்லா கெட்டியா பிடிச்சி. சரிப்பா. கனி, ஏன் உன் மூஞ்சி பேய் அடிச்ச மாதிரி இருக்கு? நீ ஸ்கூல்ல பிரைட்டா தானே இருந்த. என்ன சண்முகம் எதுவும் திட்டினாரா? சச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். அக்கா என்னைய விட்டுட்டு கோயிலுக்கு வந்துருச்சுல, அதான் கொஞ்சம் கோவமா இருக்கேன். சரி வா, நேரம் ஆயிட்டு இருக்கு. சரி வாங்க போலாம். அண்ணே வாங்க போலாம். சேமமா இருங்கோ. நல்லது நல்லது. உங்க ஆத்துக்கார அம்மா தான் உங்களுக்கு துளசி மாலை போட்டு விட சொன்னா. துளசி மாலை போட்டுண்டா சுத்த பத்தமா இருக்கணும். கெட்டதை மனசால கூட நினைக்க கூடாது. முக்கியமா அடிதடியில இறங்க கூடாது, எந்த பிரச்சனைக்கும் போக கூடாது. ஐயா, நீங்க மாலை போட்டு விடுங்கய்யா. சரிங்கம்மா. ஓம் முருகப்பெருமானே போற்றி. நன்னா இருக்கணும். வேல் முருகனுக்கு அரோகரா. அரோகரா. சொன்ன கண்டிஷன்லாம் மறக்காம இருக்கணும் சண்முகம். நீ என்ன நடந்தாலும் கோவப்படக்கூடாது. ஓ முருகனோட கட்டளை இது, சரியா? ஏம்ல, நான் வணங்குற என் அப்பா முருகனை கெட்டவங்களை அழிக்கிறதுக்கு சம்ஹாரம் பண்ணுவாரு. என் அப்பா முருகன் வழி நின்று நானும் கெட்டவங்கள கண்டிப்பா சம்ஹாரம் பண்ணுவேன். பாத்தீங்களா மாமா, மாலை போட்டு அடுத்த நிமிஷமே எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா? இல்லை,
என் குடும்பத்தை எவன் தொட நினைச்சாலும் சரி, என் அப்பா முருகன் மேல சத்தியமா சொல்லுதம்ல, நிச்சயம் அவனை சம்ஹாரம் பண்ணுவோம்ல. மாமா, மாமா, என்ன மாமா இவன் ஏன் இப்படி பண்றான்? மாலை போட்டு அடங்குமான்னு பார்த்தா இப்படி சூரசம்ஹாரம் பண்ணுவேன்னு சொல்றான். வெறி பிடிச்ச மாதிரி மாறிட்டானே. கனி, அண்ணே நல்லா யோசிச்சு ஒரு சின்ன டீடைல் கூட மிஸ் பண்ணாம வரையணும், புரியுதா? கண்டிப்பாண்ணே, எதையும் மறக்காம அப்படியே வரைஞ்சு தரேன். ஆமால, நீ வரையதை வச்சுதான் அவன் ஆறுன்றத கண்டுபிடிக்கணும், ம். புரியுதா? நல்லா ஞாபகப்படுத்தி வர. குடிச்சிட்டு வர. இல்லண்ணே வேணாம். இல்ல, இது குடிச்சிட்டு நல்லா தெளிவா வர. போதுனே, இன்னும் 2 வாய் சேர்த்து குடி. இவன் தானா? ஆமாண்ணே, இவன் தான். இந்த மூஞ்சை எங்கேயோ பார்த்திருக்கம்ல நானு. எங்க பார்த்தேன்? எங்கேயோ பார்த்தேன், எங்க பார்த்தேன், எங்க பார்த்தேன், எங்க பார்த்தேன், எங்க பார்த்தேன், எங்க பார்த்தேன்? எடை, ஆஹா, அன்னைக்கு குல்பி வாங்கின இடத்துல இவனை பார்த்தோம்ல. அப்போ அப்பாவை கடத்தின கோஷ்டியும் கனியை கடத்தின கோஷ்டியும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒன்னேதான். அண்ணே, முடிஞ்சுண்ணே. என்னதாரி, நிச்சயம் இதை நீ காசு வாங்கிட்டு தான் அம்புட்டியும் செஞ்சிருப்ப. உன்னையும் பிடிப்பேன், உனக்கு பின்னாடி இருந்து உன்னை ஆட்டி வைக்கிறான அவனையும் பிடிப்பேன், சம்மாரம் பண்ணுவேன். உன்னையும் உன் பின்னாடி இருக்கிற உன் சாரையும் கண்டுபிடிச்சு வேரோட அழிப்பேன்.
வணக்கம். 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 உட்காருங்க. ஐயோ, உங்க முன்னாடி உட்காந்தா மரியாதையா இருக்காதுலா. ஒரு பஞ்சாயத்து பிரசிடண்ட நிக்க வச்சு பேசுனேங்கிற பேர் எனக்கு வேணுமா? ஐயோ, உட்காருங்க. என்ன விஷயம்? அதான் போன்லயே சொன்னோம் இல்லையா, அதை பத்தி தான் உங்ககிட்ட ஒரு உதவிக்காக வந்திருக்கான். என்ன உதவி? ஏய் குடுல. இந்தாங்க ஐயா. ஐயா, இந்த ராஸ்கலை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா ஐயா? பார்த்த ஞாபகம் இல்ல. ஆனா இந்த ஓவியம் ரொம்ப தத்ரூபமா இருக்கு. உங்க அப்பாவை தூக்குல போட முயற்சி பண்ண அந்த கயிறு இருக்கா சண்முகம்? ஏய் குடுல. இந்தாங்க ஐயா. அது அப்பாவை கைத்துல இருந்து இறக்கும் போது நாங்க தான் கட் பண்ணி இறக்குனேன். மிச்ச கயிறு? ஐயா, அதை ஏன் கேட்குறீங்க? இவனுக்கு இருந்த கோவத்தில் இவங்க அப்பாவை கொலை பண்ண முயற்சி பண்ணது இவங்க மாமனாராக தான் இருக்குமோன்னு நினச்சி அந்த மிச்ச கைத்தில் அவரை தொங்க விட போயிட்டான். மிஸ்டர் சண்முகம், நீங்க பிரசிடென்ட்னு சொல்றீங்க. நீங்களே சட்டத்தை கையில் எடுத்துக்கலாமா? அப்புறம் எதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்? புது கயிறு தான். இந்த வேலைக்காகவே இதை வாங்கியிருக்காங்க. அது எந்த கடையில வாங்கியிருப்பாங்கன்னு கண்டுபிடிக்க முடியுமா ஐயா? அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஐயா என்ன யோசிக்குதிய? நான் இருந்தது ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட். உளவுத்துறைன்னு சொன்னீங்கல்ல, அது இல்ல. அப்புறம் நீங்க சொல்லியிருக்கிறத பார்த்தா இதுல குறைஞ்சது ஒரு 5 பேர் சம்பந்தப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா, அப்பாரு சொல்லும்போது 4 பேருன்னு தான் சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு இவங்களை ஏவி விட்டவன், இவங்களுக்கு ஆர்டர் கொடுத்தவன் ஒருத்தன் நிச்சயமா இருப்பான். அவன் தான் கிங் பின். அவன் தான் மெயின் கிரிமினல். அவனையும் சேர்த்துதான் 5 பேர். ரொம்ப பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க. நிச்சயம் இந்த கயிறை கூட ஏதோ வெளியூர்ல தான் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாயா, நான் கூட அப்படிதான் நினைக்கிறேன். முதல்ல அந்த கிங் பின் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அப்பதான் எல்லாரும் யாருக்காக வேலை செஞ்சாங்கங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஐயா, இந்த போலீஸ் ரெக்கார்ட்ல இருந்துலாம் ஏதாச்சும் தகவல் எடுக்க முடியுமா? எனக்கு என்னமோ இவங்க ஏற்கனவே கொலைகேஸ்ல இருப்பாங்கன்னு தோணல. அநேகமா ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர்ஸா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்டா முதல் தடவை கொலை முயற்சி பண்றவங்க ரொம்ப புத்திசாலிங்க. இந்த மாதிரி முதல் தடவை குற்றம் பண்றவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க. அப்பதான் போலீஸ் ரெக்கார்ட்ல இவங்க பேர்லாம் இருக்காது. அப்ப ரொம்ப யோசிச்சு புத்திசாலித்தனமா தான் ஸ்கெட்ச் போட்டிருக்கானுங்க இல்லையா? ஒண்ணு பண்ணுங்க. சொல்லுங்கய்யா, என்ன பண்ணா? இந்த மாதிரி கயிறு விற்கிற இடம் தூத்துக்குடியில எந்தெந்த இடம் இருக்குதுன்னு பாருங்க. எல்லா இடத்துலயும் இந்த போட்டோவை காமிச்சு இவன் வந்தானான்னு விசாரிச்சு பாருங்க சண்முகம். சரிங்க, அதை பண்ணிடுவோம்யா. ஸ்டேஷன் ரெக்கார்ட்ல இவனை தேடுறதை விட வேற ஒரு வழி இருக்கு. அந்த வழியில தேடலாம். என்ன வழியா? யாராவது போலீஸ் ஆபீசர் உதவி கிடைக்குமான்னு பாருங்க. அவங்க உதவியோட எலெக்ஷன் வோட்டர்ஸ் லிஸ்ட கைப்பற்ற முடியுமான்னு பாருங்க. அதுல இவங்க இருந்தா நிச்சயம் கண்டுபிடிச்சிடலாம். ஐயா, இது அருமையான யோசனையா இருக்கு ஐயா. முகத்துல துணி கட்டி இருந்தாங்கன்னு உங்க அப்பா சொன்னாங்க இல்லையா? ஆமாய்யா, அவனுக்கு வெளியில வரப்பெல்லாம் முகத்துல துணி சுத்திட்டு இருக்கானுங்கன்னு சொன்னாரு. வெளியில போறப்ப முகத்துல துணி கட்டி இருந்தாங்கன்னா நிச்சயமா வெளியூர்காரங்களா தான் இருப்பாங்க. பட் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்க வாய்ப்பு இல்ல. அதான் நானும் யோசிச்சேன். எல்லாம் ஒரு யூகமா தான் நான் சொல்றேன். இந்த ஊர் ஸ்டேஷனை விடுங்க, சுத்துப்பட்டி ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லா கேஸ் ஃபைலையும் பாருங்க. வாண்டட் லிஸ்ட்ல தேடுங்க. எதுலயாவது மாற்றானான்னு பார்க்கலாம். ஐயா, இது தெந்தூர் முருகன் பிரசாதம். ஓ, நம்பிக்கையை விடாம தேடுங்க. அந்த முருகன் உங்களுக்கு துணையா இருப்பான். நிச்சயம் அந்த கிரிமினலை நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப சந்தோஷம்யா. வரும்போது எந்த நம்பிக்கையும் இல்லாம தான் வந்தேன். நான் உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் புது புது ஐடியாலாம் கொடுத்தீங்களா, அதெல்லாம் கேட்கும்போது கண்டிப்பா அவனை பிடிச்சிருவோன்ற நம்பிக்கை வந்துடுச்சியா. ரொம்ப சந்தோஷம்யா. சரிங்க, நாங்க வரேங்கய்யா. இந்தாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா.
அப்போ வரங்கய்யா. வரங்க ஐயா. போயிட்டு வாங்க. இவன் தான் அந்த கூட்டத்தில் ஒருத்தன். இதுல இருக்கிற ஆளை எங்கேயாச்சும் பார்த்திருக்கியா? நல்லா ஞாபகத்தி பாருங்க. இல்ல மச்சான், நம்ம ஏரியால இந்த மூஞ்சியை நான் பார்த்ததே இல்லை. கூடாது பாரு, சுத்தமா யாருன்னே தெரியலையே சார்வால். ஏட்டையா, நம்ம ஏரியா விடுங்க, வெளி ஏரியால எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லையே. பொதுவா போலீஸா இருக்கிறதுனால முகெல்லாம் மனசுல அப்படியே பதிஞ்சிரும். இதுலயும் அக்யூஸ்ட் வேற, மறக்குமா? நிச்சயமா அவனை பார்த்ததே இல்லைங்க. ஆமா, 2 நாள் என்னை பார்க்கலாம், என் மூஞ்சியே மறந்துடும் உங்களுக்கு. இவன் மூஞ்சில ஞாபகம் இருக்குமா உங்களுக்கு? பாருங்க, இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது இந்த ஒரு ஓவியம் தான். இதை வச்சு என்ன பண்ண முடியும் அதை சொல்லுங்க. போன தடவை அந்த வேலனை பிடிக்க ஒரு வேலை பார்த்தோம், கண்ணீர் அஞ்சலி போஸ்டர். அதே மாதிரி மறுபடியும் ட்ரை பண்ணுவோமா? அது இந்த வாட்டி வேலைக்கு ஆகுதுல. அவன் ஒரு தனி மனுஷன், அவனை அந்த மாதிரி பிடிச்சான். இது ஒரு கூட்டம்ல, இவனை போஸ்ட் அடிச்சு ஒட்டினா மற்றவெல்லாம் உசராய் தப்பிச்சிருவான்ல. நமக்கு அந்த கூட்டத்தை விட அந்த கூட்டத்தெல்லாம் வழிகாட்டுறான் பாரு ஒருத்தன். அந்த முக்கியமான ஆளு ஆறுன்றத நல்லா தேடி கண்டுபிடிக்கணும், அதுதான் முக்கியம். அப்படி ஒன்று இருக்குல்ல நமக்கு. இவன் மட்டும் இல்லை, இவன் கூட சேர்ந்து ஆறு இதெல்லாம் வழிகாட்டுதானோ, அந்த தலை ஆறுன்றதை கண்டுபிடிக்கணும். அவனை கண்டுபிடிச்சு இதை விசாரிக்கணும். புரியுதா? இவன் நம்ம ஜூரிஸ்டிக்ஷன்ல இல்லவே இல்லை. மற்ற ஏரியா ஒவ்வொன்றா நம்ம விசாரிக்கணும். ரொம்ப டைம் எடுக்கும் ஜம்மோ. இல்லை, நீங்க எல்லாம் போலீஸ் தானே? மற்ற ஸ்டேஷன்ல சொன்னா அவங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சு சொல்ல மாட்டாங்களா? யோ, ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் 1000 வேலை இருக்கும்யா. பெண்டிங் கேஸே எக்கச்சக்கமா இருக்கும். அதுல இதை உடனே பாருன்னா அவங்களுக்கு நேரம் வேணும்ல. இல்லை, இதுக்கு தான் இங்கெல்லாம் வர வேண்டாம்னு சொன்னேன். பாத்தியவன் நம்ம கிட்டே இப்படி எல்லாம் பேசுதான். இதெல்லாம் நானே பாத்துக்கிட மாட்டேனா? தேவையில்லாம இவங்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சொல்லுதிய. ஏன்பா, உனக்கு மாலை போட்டது எதுக்கு? கொஞ்சம் அமைதியா இருக்கிறதுக்கு தானே மாலை போட்டது. கொஞ்சம் பொறுமையா இருப்பா, இன்ஸ்பெக்டர் சொல்றது கேளுப்பா. சர்வன், யாராவது உயர் அதிகாரி சொன்னா எல்லா ஸ்டேஷன்லயும் உடனே தேட ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? ஒரு ஐடியா. ஏற்கனவே நம்ம வைஜெயந்தி மேடம் நம்ம குடும்பத்துக்கு ஆதரவா தானே நிறைய வேலை செஞ்சிருக்காங்க. சண்முகம், அன்னைக்கு போஸ்டர் ஒட்டும்போது கூட அந்த வைஜெயந்தி அம்மா இந்த கேஸ் சம்பந்தமா என்ன உதவி வேணும்னாலும் கேளுன்னு சொன்னாங்கல்ல, கேட்போமையா? அவங்கள நான் அப்ரோச் பண்றேன். அவங்க சொன்னா எல்லா ஸ்டேஷன்லயும் அன்அஃபிஷியலா தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஆளை பிடிச்சிடலாம். இல்லை, அன்னைக்கு ஏதோ ஒரு ஆறுதலுக்காக அப்படி சொன்னாவ, நிச்சயம் செய்வாங்களா? மற்றதுக்கும் உயர் அதிகாரி வேலை, இவனே எம்பிட்டு வேலை இருக்குன்னு சொல்லுதான். அவங்களுக்கு எம்பிட்டு வேலை இருக்கான்? அவங்க மனசு வச்சா நிச்சயம் நடக்கும் ஐயா. அவங்க சொன்னாங்கன்னு வைய, அந்த ரிட்டையர்டு போலீஸ்காரு சோன சொன்னார்ல ஓட்டர்ஸ் லிஸ்ட், அதை கூட வைஜெயந்தி மேடம் மனசு வச்சா வாங்கி கொடுத்துருவாங்க ஐயா. இந்தால 2 காப்பி இருக்கு. இதுல 2 ஜெராக்ஸ் இருக்கு. அவங்ககிட்ட சொல்லி ஏதாச்சும் ஏற்பாடு பண்ண முடியுமான்னு பாரு. தரும் ஸ்கேன் பண்ண தானே நான் பார்த்துக்கிட்டேன். எதுக்கும் உங்க வீட்டில் 2 போலீஸ் நான் பாதுகாப்புக்கு நிப்பாட்டுதேன். அதுக்கு இடையில இந்த ஆளை தேட ஆரம்பிக்க. என்னது? இப்போ எதுக்கு எங்க வீட்டில் போலீஸ் பாதுகாப்பு? ஏதோ ஒரு விஷயம் நம்ம குடும்பத்தை சுத்தி சுத்தி வருது. எல்லா நேரமும் நீ நானும் பாதுகாப்பா இருக்க முடியுமா? நான் 2 போலீஸை வீட்டுக்கு போடுதேன், நீ எதுவும் பேசாத. இல்லை, இப்போ பரணி கேட்ட என்னல சொல்லுவேன்? அதை நான் பார்த்துக்கிட்டுதேன்யா, நீ பேசாம போ, கிளம்பு, நான் பார்த்துக்கிட்டுதேன். இவனல அவர் சொல்றது கரெக்டு தான்ப்பா. சரி வா. இந்த வேகத்தெல்லாம் வேலையில காட்டினா நல்லா இருக்கும். நம்ம கிட்ட மட்டும் லா பாட்டு பேசுதான். வாங்க சார்வா. என்ன டியூட்டி பார்க்காம உட்காந்து பல்ல குத்திட்டு இருக்கீங்க? நல்ல சாப்பாடா? ரொம்ப நாள் கழிச்சு வயிறார வாய்க்கு ருசியா சாப்பிட்ட சார்வால். என் வீட்டுக்காரிய 1 வாரத்துக்கு உங்க வீட்டு சமையலுக்கு ட்ரைனிங் அனுப்பலான்னு இருக்கேன். அதுக்கு என்ன,
நம்ம டாக்டர் அம்மா கிட்ட சொல்லி நம்ம அத்தாச்சிக்கு ஒரு ட்ரைனிங்கை போட்டு சொல்லுவோம். காசா என்னது போடுமா? நான் என்ன ட்ரெயின் பண்ணணும்? ஊசி போடவா ஆபரேஷன் பண்ணவா? அது ஒண்ணுல டாக்டர்மா, சமைக்கிறதுக்கு என் வீட்டுக்கார அம்மாவுக்கு நீங்க தான் ட்ரைனிங் கொடுக்கணும். டேய் ஒரு நிமிஷம் நில்லு. நில்றாங்கறல. நில்லுடா. டேய் ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொல்றேன்ல. ஹலோ, என்ன? ஐ எம் சாமி. ஐயோ சாரி. நில்லு சாமின்னு சொன்னேன். இப்போ என்ன வேணும் சாமி உனக்கு? டைம் என்னாச்சு இப்போ? இவ்ளோ லேட்டா வர? சரி எங்க போயிட்டு வரீங்க சாமி? என் அப்பன் முருகன் திருவடிக்கு அமைதியை தேடி போயிட்டு வரேன். ஏய் ஏ வீரா, இவன் என்னத்தையோ சொல்லி என்ன குழப்பி தப்பிக்க பாக்குறான்டி. நிச்சயம் ஏதோ தில்லு முள்ளு பண்ணிருக்கான்டி, அது கன்ஃபார்ம்.